ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். வெஜ் எக் ஃப்யூஷன் தோசை நம்ம ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் சூடானதும் தோசை மாவு ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. இது கூட சேஸ்வான் சட்னி கொஞ்சம் ஊற்றி முட்டையை நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. மேலே நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாம். கேரட்டு துருவினது, கேப்சிகம், முட்டைக்கோஸு, வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கடைசியாக காரத்துக்கு லைட்டாக சிக்கன் மசாலா மேலே தூவிக்கங்க. சீஸோ அல்லது பட்டரோ துருவி சேர்த்திக்கலாம். இந்த தோசை நம்ம ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட சட்னி சாம்பார் வச்சு நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். வெஜ் எக் ஃப்யூஷன் தோசை நம்ம ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் சூடானதும் தோசை மாவு ஊற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. இது கூட சேஸ்வான் சட்னி கொஞ்சம் ஊற்றி முட்டையை நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. மேலே நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாம். கேரட்டு துருவினது, கேப்சிகம், முட்டைக்கோஸு, வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கடைசியாக காரத்துக்கு லைட்டாக சிக்கன் மசாலா மேலே தூவிக்கங்க. சீஸோ அல்லது பட்டரோ துருவி சேர்த்திக்கலாம். இந்த தோசை நம்ம ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட சட்னி சாம்பார் வச்சு நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.